கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலும் லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு நாயின் என்ற ஒரு சிறு கிராமத்துக்குள் செல்கிறார். நாயின் என்கிற கிராமம் இசக்கார் கோத்திரத்தை சார்ந்தது அப்படின்னு வேதம் சொல்றாங்க. கலிலேய பகுதியில் உள்ள தாபோர் என்ற மலைக்கு தெற்காக 2 மைல் தூரத்தில் இருக்கின்றது. கப்பர் நகுமிலிருந்து 12 மைல் தொலைவில் உள்ள எண்ணோர் என்ற இடத்துக்கும் சூனேம் என்ற இடத்துக்கும் மத்தியில் நாயின் என்ற ஊர் இருக்கிறது. வேதத்தில் பல ஊர்கள் எருசலேம், கலிலேயா அதை பற்றி அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாயின் என்ற இந்த ஊரை குறித்து ஒரே ஒரு முறை தான் சொல்லியிருப்பாங்க. நாயின் ஊரில் ஒரு விசேஷம் என்னன்னா, அங்கே மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஜீசஸ் அந்த பவனி முடித்து ஓசன்னா பவனி செல்கிறார். அந்த ஊர்வலம் ஒரு பக்கம் போகிறது. இந்த நாயின் ஊர்லேருந்து ஒரு வாலிபனை, ஒரு மரித்த ஒருவனை, ஒரு பிரேதத்தை என்ன பண்ணுறாங்க, வெளியே கொண்டு வராங்க. நாயின் என்ற வார்த்தைக்கு அழகானது, பியூட்டிஃபுல் அப்படின்ற பெயர். இப்போ இயேசு அங்கே போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு விதவை தாய், அதாவது அந்த அம்மா அவங்க விதவை, அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான். அந்த மகனும் இறந்து போகிறார். பாருங்கள் அந்த அம்மா எப்படி அழுதுருப்பாங்க. அவங்க ரொம்ப தேம்பி 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 என்ன பண்ணுறாங்க, அழுது கொண்டே வெளியே வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கணவர் இல்லை, மற்றொரு சைடு ஒரே ஒரு மகன், அவனும் என்ன பண்ணுறாங்க, இழந்துட்டாங்க. அப்போ யார் மற்ற ஒரு சூழ்நிலையில், ஒருவேளை அனாதையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒருவேளை தனிமையான சூழ்நிலையில் அவங்க ரொம்ப அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு பின்னாடி ஊர் ஜனங்க வராங்க. ஊர் ஜனங்க என்ன பேசியிருப்பாங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, ஏது பாவம் பண்ணாங்களோ, இவங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி வர்றது, அப்படி தானே உலகத்தை சாதாரணமாக பேசுவாங்க. அப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் பேசிக்கொண்டு வந்திருக்கக்கூடும். அவங்க பார்க்குறாங்க, அந்த அம்மா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். முன்னால் வரும் அந்த ஊர்வலத்தில் இயேசு ஜெயகம்பீரமாய் வருகிறார். அவர் சொல்கிறார்ல, மரித்தேன் ஆனாலும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று முழக்கமிடுகிற கர்த்தர். இன்னமோடைய எந்த ஊரும் அந்த நாயினூர் விதையின் மகள் ஊர்வலப்படி செல்லுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஜீசஸ் வரார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், உயிருள்ளவரும் இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையமாய் இருக்கிறேன். இப்படிப்பட்ட கர்த்தர் எதிர்க்க வராரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாதாரணமாக போகிறோம், நமக்கு முன்பாய் ஒரு மரண ஊர்வலம் வருகிறது அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போகுமா? போக மாட்டோம். அந்த மரண ஊர்வலத்தை பார்த்த உடனே ஒரு பக்கமாய், இந்த நல்ல சமாரியன் கதையில் பார்த்தீங்கன்னா ஆசாரியர் லேவியெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் குற்றுயிர் கொலையுரமாக கிடப்பார். ஆசாரியர் ஒரு பக்கமாய் விலகி போனார், லேவியர் ஒரு பக்கமாய் விலகி போனார். நல்ல சமாரியன் மட்டும் நம்ம கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ நம்ம கூட ஒரு டெட் பாடி வருது, ஒரு பிரேதம் வருது, ஒரு அந்த மாதிரி ஊர்வலம் வந்தால் ஒதுங்கி செல்வோம். வாகனத்தை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதுக்கு நேரம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம போகவே மாட்டோம். ஒரு பெரிய ஆக்டர் வராங்கன்னா நம்ம முண்டி அடித்து கொண்டு என்ன பண்ணுவோம், அவங்க எப்படி இருக்காங்க போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஒரு அரசியல்வாதி வராங்கன்னா அவங்கள போய் பார்க்கணும், அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். கடந்த மாதத்தில் நானும் டிரைவர் தம்பி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ப்ரேயருக்காக சென்று கொண்டு இருந்தோம். அப்படி திடீர்னு எங்கள் கார் கிட்ட வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு விமன் போலீஸ். எங்களுக்கு ஏன் அப்படின்னு தெரியல, சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் வண்டி ஆனில் வச்சுருந்தோம். அவங்க சொன்னாங்க, இந்த வண்டியை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆஃப் பண்ணிட்டோம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சிஎம் போகிறாரு, முதலமைச்சர் போகிறாரு, கொளத்தூர் பகுதியில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் சொன்னாங்க. அப்போ ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், கார் ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ டிரைவர் தம்பி சொன்னாங்க, நல்ல சான்ஸ் சார், இன்றைக்கி நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டில் நிற்குது, நம்ம சிஎம்மை ரொம்ப க்ளோஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா சிஎம் அவ்வளோ க்ளோஸாக போகிற பார்க்கணும், ஒரு சந்தோஷம்தான். அப்போ உலக பிரகாரமாக ஒரு சிஎம் பார்க்கணும் மனசு அவ்வளோ சந்தோஷப்படுது இல்லை? அப்போ அந்த நாயின் விதவை அம்மா இந்த ஜீசஸை பார்த்தோன்னையும் அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க தேம்பி தேம்பி அழுதுருப்பாங்க, ஐயோ மகன் இன்னும் கொஞ்ச நேரம் மகனை இழக்க கொடுக்க போகிறாங்க. அந்த துக்கம், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் துக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவர்கள் இயேசுவை பார்க்குறாங்க. ஆண்டவர் நேரடியாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த அம்மா பார்க்குறாரு, இயேசு நாயினூர் விதைவை பார்த்து அழாதே என்று சொன்னார். அவங்க என் மகனை உயிர்ப்பீங்கன்னு கேட்கல,
அவங்க பார்க்குறாங்களா, வேதம் சொல்லுகிறது பார்க்குறாங்களாம். அந்த பார்க்குற அந்த பார்வை, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஜீசஸ் வந்து என்ன சொல்கிறாராம், அழாதே என்று சொன்னார். நீங்கள் பாருங்கள், எத்தனை ஆறுதலான ஒரு வசனம் இல்லை? யாராவது நம்ம பார்த்து அழாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். வி ஃபீல் ஸோ கம்ஃபர்ட். நம்ம ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அப்பா நம்மளை பார்த்து அழாதன்னு சொன்னாங்களே. சில கவலைப்படாதீங்க, இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு நான் உங்க கூட இருக்கிறேங்க, நான் உங்களுக்காக இருக்கிறேங்க, நான் எதை வேணால் செய்வேங்க, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னால் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அவங்க உதவி செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ தெரியாதுங்க. ஆனால் இந்த சொல்லுகிற அந்த ஆறுதல வார்த்தை இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண பைபிள் கூட சொல்லுகிறது, அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி விடுதலை ஆக்குகிறார், அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி விடுதலை ஆக்குகிறார், குணமாக்குகிறார் அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர்ஃபுல். சாதாரண மனுஷங்க நம்மளோட அன்பா பேசினா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர்ஃபுல். அவங்க முழு அன்பை நமக்கு கூட கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பிக்கை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அழாதே அழாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவர் கூட யவீரின் மகள் மரித்த போது சொல்கிறாரு, தலித்தா குமி, சிறுப்பினை எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உலகத்தான் அழாதேன்னு சொல்கிறதுக்கும் கர்த்தர் அழாதேன்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதுங்க. ஒரு புக்கில் ஒரு கதை படிச்சிருக்கல, புத்தரை பற்றி நம்ம பாடப்புத்தலை படிச்சிருக்கோம். புத்தர்கிட்ட ஒரு அம்மா வராங்க, அவங்களோட குழந்தை மரித்து போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த குழந்தை மரித்து போய் விட்டது, இதை நீங்கள் உயிரோடு எழுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் போயிட்டு யார் வீட்லையாச்சும் மரணமே வராத ஒரு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த பேதை அந்த அம்மா எல்லா வீட்லேயும் போவாங்களாம், எல்லா வீட்லேயும் மரணம் வந்திருக்குமா. இது வந்து நம்ம பாடப்புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு கதை. ஆனால் இயேசு வந்து அப்பாற்பட்ட இஸ் காட், அவனோட கடவுள், நம்முடைய கர்த்தர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர். அவர் போய் சொல்கிறாரு அழாத அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது அழாத நீங்கள் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாராம், அடுத்து நாயினூர் விதவி பார்த்து அழுதுன்னு சொன்னவர், அந்த நாயினூர் விதவி பார்த்து சொன்ன கர்த்தர் நேராக போய் என்ன பண்ணுறாராம், பாடையை தொட்டார். அந்த பாடை கொண்டு வராங்க இல்லையா, அந்த பிரேதத்தை கொண்டு வராங்க இல்லையா, அந்த பாடையை தொட்டார். நீங்கள் பார்த்தீங்களா, there is a difference. அது ஒரு வித்தியாசம். அவர் என்ன பண்ணோம், அந்த மரித்தோனை ஊரோடு எழுப்பினா அந்த மரித்த பிரேதத்தை தானே தொடணும், எழுந்திரு, ஏன்னா தலித்தாக்கும் சிறுப்பினை எழுந்திருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட கையை பிடிச்சி தூக்குவார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு பாடையை தொட்டார் அப்படின்னு தான் பைபிள் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிரேதத்தை அவர் தொடலை. ஏன்னா பிரேதத்தை தொட்டவங்க தீட்டுப்பட்டு இருப்பாங்க, 7 நாள் பலி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை தொட விரும்புகிறார். அன்று 12 வருடமாய் பெரும் பாடுள்ள ஸ்ரீ கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் ஓடி வந்து கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். 12 வருடமாய் பாடுகள் இருந்தது. அதற்கு முந்தைய வசனம் சொல்லும், அவர் அநேக வைத்தியர்களால் ஒரு அலைக்கழிக்கப்படுகிறாள், அநேக வைத்தியரிடம் செல்லுகிறாள், ஆனால் ஒன்றும் நடக்கலை, சுகம் கிடைக்கல. அதனால் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் என்று வருகிறார்கள். 2 குருடர்கள் வழி அருகே அமர்ந்திருந்தார்கள். அவங்க சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், கண்களை திறக்கணும். இயேசு தொட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வை தொட விரும்புகிறார், உங்களை தொட விரும்புகிறார். அவரோட கரங்கள் ஆசீர்வாத கரங்கள், அவரோட கரங்கள் அற்புதத்தின் கரங்கள். அவர் ஒரே ஒரு தொடுதல் 1000 அற்புதங்களை பூமிக்கு கொண்டு வரும். அவர்களை அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த வேதத்தில் மரித்தவன் உயிரோடு எழுப்புறார். 3வது பார்த்தீங்கன்னா அவர் தொட்டார், அந்த பாடையை தொட்டார், மரித்தவன் உயிரோடு எழுந்தான். 3வது ஆண்டவர் அந்த மகனை கொண்டு, வாலிபனை கொண்டு போய் தன் தாயிடம் ஒப்படைக்கிறார். ஏன் தெரியுமா, இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. மரிக்க போகிற ஒருவன் தன் குடும்பத்தை, விசேஷமாக பெற்றோரை யாரிடமாவது ஒப்படைத்து விட்டு தான் மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட தான் மரிக்கும் பொழுது தன்னுடைய தாயை தனக்கு அருமையான சீசனாகிய யோவானிடத்தில் ஒப்படைக்கிறார். அந்த அம்மா ஒரு என்ன சொல்லிப்பாங்க, ஐயா என் மகனை நீங்கள் என்ன பண்ணீங்க, உயிரோடு கொடுத்தீங்களே, என் மகனை நான் உனக்காக கொடுக்குறேன், ஊழியத்துக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது போல் நீதியின் கனவு எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம எந்த ஊர்வலத்தில் இருக்கிறோம்? ஒருவேளை இயேசு வந்தது ஒரு ஆரவாரமான ஒரு குருத்தோலை அந்த ஊர்வலம், ஆனால் இவர்கள் வந்தது ஒரு நாயின் ஊர்வலம். எப்படின்னா அது ஒரு
மரணத்தை சுமந்து ஒரு பிரேதத்தை சுமந்து கொண்டு வந்த ஒரு ஊர்வலம். கர்த்தர் மரித்து போய் இருக்கிற நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸோ அந்த மரித்தவன் உயிரோடு எழுந்த உடனே இந்த மரித்தவருக்காக ஒரு கூட்ட ஜனம் வந்திருப்பாங்களே, அந்த ஒரு கூட்ட ஜனமும் யாரோடு இணைந்து கொண்டார்கள்? கர்த்தரோடு இணைந்து கொண்டார்கள். நம்ம கர்த்தரோடு இணைந்து நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, நீ அக்கனை நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அந்த யோசுவா பார்த்து சொன்னார், யோசுவா, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நீ போகும் இடமெல்லாம் நானும் உன்னோடு கூட வருகிறேன், பலம் கொண்ட திடமனதான் இரு, திகையாதே கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறான். ஒருவேளை எந்த ஒரு சூழலை நீங்கள் கிராஸ் பண்ணி வரீங்கன்னு தெரியாது, எந்த ஒரு சூழலை கிராஸ் பண்ண முடியாம அந்த இடத்துல ஸ்தம்பித்து விட்டீர்கள் தெரியாது, எந்த ஒரு சூழலை உங்களை மீட்கிறதுக்கு யாரும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்றதுக்கு யாரும் இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, கை தூக்கி எடுக்க யாரும் இல்லை, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க அப்படி ஸ்தம்பித்து நின்று கொண்டு இருக்கிறீங்க, ஸ்ட்ரக்காய் நின்று கொண்டு இருக்கிறீங்க, அடுத்த லெவல் தெரியல, அடுத்த வழிகள் தெரியல, எங்கு செல்வது, என்ன செய்வது, உலகமே உங்களுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டது போல ஒரு மறைவாய் இருக்கிறதா? நீங்க ஓடி வந்துருங்க, ஓடி வந்துருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரு, அழாத அழாத. எதற்காக அழறீங்க, எதற்காக அழறீங்க? ஒரு குழந்தை அழும், அது எதுக்கான்னு மற்றவங்களுக்கு தெரியாது, தாய்க்கு தெரியும். அது பசிக்காக அழுறதா, அதுக்கு ஏதாவது வலிக்காக அழுகிறதா, அதுக்கு எதுக்கு அழுதுன்னு சொன்ன தாய்க்கு தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியாது. குழந்தை அழுது பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் எந்த டைம் அந்த குழந்தை அழுதா, அதனோட நீடு என்ன, அதனோட தேவை என்ன, அந்த தாய்க்கு அந்த குழந்தையை பற்றி தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த நாயினோடு இந்த விதவையுடைய அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த அம்மாவை ஆஸ்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு புதிய அற்புதம் நடக்கிறது. இது ஒரு புதிய ஆரம்பமாகிவிட்டது. இந்த காட்சி ஒரு கண்கொள்ளாத காட்சி. ஏன்னா இயேசுவோடு வந்தவங்களும் இந்த சவத்தோடு வந்தவங்களும் இருவரும் இணைந்து விடுறாங்க. ஒரு ஊர்வலம், அது எப்படின்னா பூமியிலிருந்து ஒரு ஊர்வலம் புறப்படுகிறது, வானத்தில் ஊர்வலம் பரப்புகிறது. ஒரு நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஆரவாரமான தூதரோடும் பிரதான தூதரோடும் என்ன பண்ணுவாராம், வானத்திலிருந்து அப்படியே வருவாராம். அந்த மத்திய ஆகாயத்தில் என்ன நடக்குமா, ஒருவேளை நம்ம உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்பட்டா மத்திய ஆகாயத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வருமா. அப்படியே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்காரமான வாட்டியாய் அழகாக ஜொலித்திடுது என்று நாம் என்ன பண்ணுவோம், பாடி அப்படியே போமா. அந்த மத்திய ஆகாயத்தில் போகும்போது நாம் மறுரூபமாக்கப்படுவது நம்ம கர்த்தரோடு இணைந்து விடுவோமா. பரிசுத்த நகரமாகிய சியோனுக்கு என்ன பண்ணுவாராம், கர்த்தர் நம்மை அழைத்து செல்வாராம். இந்த உலகம் ஒரு வாடகை விடுதாங்க, அது எப்போ நம்ம அதை வெக்கேட் பண்ணோம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் தராரு. நீங்க மரித்து போய் இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், நீங்க ஏதோ இல்லாமையில் இருக்கலாம், இயலாமையில் இருக்கலாம், முடியாம இருக்கலாம், வியாதினால கட்டப்பட்டு இருக்கலாம், நடக்க முடியாம இருக்கலாம், படுக்கையில் இருக்கலாம், வியாதிக்கு தீர்வே இல்லாது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு தொடுதல், அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி விடுதலை ஆக்குகிறார், அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய குணமாக்கும் தழும்புகளை குணமாக்குறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. ஒரு மரித்தவனையே உயிரோடு எழுப்பின தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸோ எந்த ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக்காய் ஸ்தம்பித்து இருக்கிறீங்களோ சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்ட ஆண்டவரே, என்னோட சிச்சுவேஷன்ஸ் மாறட்ட ஆண்டவரே, என்னோட சூழல்களுக்கு மேலாக நீர் அசைவாடி ஆண்டவரே. ஒரு மரித்தவனை ஊரோடு எழுப்பினீங்களே, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையினால நிரப்புங்கன்னு கேட்கும்போது அபிஷேகத்தால் நிரப்புவார். வேதம் சொல்கிறது, அபிஷேகத்தால் நுகங்கள் முறியும், அக்கினியினால் ஜெயம் எழும்பும். அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த விதவை தாய் ஆண்டவரே, கணவனற்ற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, இருந்த ஒரு மகனும் மரித்த போது அப்பா அவங்க உயிரோடு எழுப்புங்கன்னு கேட்காம ஒரு சூழ்நிலையில் நீ அழகாய் சென்று அவரை எழுப்பி கொடுத்த ஆண்டவரே, அந்த மகளுடைய வாழ்வை ஆண்டவரை சுக வாழ்வை துளிர்க்க செய்தரே. அப்படி போல் ஆண்டவரை பட்டு போன மரங்கள் எல்லாம் தண்ணீர் பட்டம் துளிக்கிறது போல் ஆண்டவரை, யாரெல்லாம் வாழ்வற்று இருக்கிறார்களோ, இந்த வாழ்க்கை ஏன் என்று இருக்கிறார்களோ ஒருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. அன்பின் வார்த்தைகள் புறப்படட்டும், ஆறுதலின் வார்த்தைகள் புறப்படட்டும். எத்தனை பேர் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ, புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்கள பார்த்து ஆண்டவனை சொல்லுகிறேன், நீ அழாதே, நீ அழாதே, நீ அழாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. முகத்தில் வழிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே. ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி அற்புதத்தை செய்கிறவர். அழாதே என்று விட்டல் ஆண்டவரே, நீங்க அற்புதம் நடத்துனீங்க ஆண்டவரே. என்று எதிர்பார்த்து கொண்டுகிற அற்புதங்கள் நடக்கட்டும், வேண்டுகிற அற்புதங்கள் நடக்கட்டும்.
நினைக்கிற அற்புதங்கள் நடக்கட்டும், தடை கற்கள் மாறட்டும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.